தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பு. பென்சில், பேனா, புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடைகளில் அலைமோதிய கூட்டம். தமிழ்நாட்டை பாஜக கட்டுப்பாட்டில் கொண்டு செல்ல பழனிசாமி துடிக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதல பாதாளம் சென்ற தமிழ்நாட்டை மீட்டிருப்பதாகவும் முதல்வர் பேச்சு. அதிமுக யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை என கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திமுக தான் நாட்டிற்கு துரோகம் செய்திருப்பதாகவும் சாடல். துரோக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது நாங்கள் இல்ல, அது திமுக தான் இந்த நாட்டிற்கு துரோகம் விளைச்சிட்டு இருக்கு. மன்மோகன் சிங், விஜயகாந்த் உள்ளிட்டோர் மறைவுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம். பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தோருக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிப்பு. அதிமுக தேமுதிக உறவை உடைத்திட யார் நினைத்தாலும் முடியாது. இருவருக்கும் இடையே சுமூகமான உறவு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது, எப்படியாவது ஏதாவது பேசி பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க, அது ஒருபோதும் நடக்காது. அதிமுக கூட்டணியில் இருப்பதை உறுதிப்படுத்தாத தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தேர்தலை மனதில் வைத்து அதிமுக செயல்படுவதால் தேமுதிகவும் அவ்வாறே செயல்படும் என பதிலடி. அதிமுகல 26 ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவிச்சிருக்காங்க. அது 2026 தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது. எனவே தான் நாங்களும் சொல்கிறோம், தேமுதிகவும் இனி 2026 இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும். தமிழகத்தில் ஒரே நாளில் 11 இடங்களில் சதம் அடித்தது வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 7 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை மையம் கணிப்பு. பழனிசாமி அண்ணாமலையை ஒருமையில் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்தார் தவேகவின் ஆதவ் அர்ஜுனா. வெளியான வார்த்தை தன் இயல்பை மீறியது எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பூம்புகாரில் வரும் 10ஆம் தேதி நடக்கும் பாமக மகளிர் பெருவிழாவில் பங்கேற்க அன்புமணி ராமதாசுக்கு அழைப்பு. தந்தை மகனிடையே மோதல் நிலவி வந்த சூழலில் விரைவில் இருவரும் சந்திப்பார்கள் என கட்சி நிர்வாகிகள் எதிர்பார்ப்பு. டெல்லியில் தமிழர்கள் வசித்து வந்த மதராசி முகாம் பகுதியில் குடியிருப்புகளை இடிக்கும் பணி தொடக்கம். பெரும்பாலானோருக்கு இன்னும் மாற்று இடம் வழங்காத நிலையில் வீடுகளை இடிப்பதால் நடுத்தெருவில் தவிக்கும் அவலம். நாங்க நிக்கிறோம், இது போல பண்ணலாமா சொல்லுங்க. டெல்லி மதராசி முகாமில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும். புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு உறுதி. தமிழக ரயில் திட்டங்களுக்கான நிதியை திருப்பி அனுப்பியது ஏன்? முழுமையாக பயன்படுத்தாத நிதி பிற திட்டங்களுக்கு மாற்றப்படுவது வழக்கமானது என தெற்கு ரயில்வே விளக்கம். கன்னட மொழி சர்ச்சை தொடர்பாக கர்நாடகா மக்களிடம் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிறரை வம்புக்கு இழுப்பது எந்த விதத்தில் நியாயம் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி. ரஷ்யாவின் விமானப்படை தளங்கள் மீது யுக்ரைன் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய காணொலியை இணையத்தில் வெளியிட்டது யுக்ரைன் ராணுவம்.